விக்னேஸ்வரா போற்றி ஓம் நவகரநர்களை போற்றி. மிதுன ராசி நேர்களுக்கு வணக்கம். மிதுன ராசிக்கு நல்லா இருக்குங்க. ராசியில் குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டார். மார்ச் 11ஆம் தேதி நேர்கதியில் பயணிக்கிறாரு. 2ஆம் இடத்தை நோக்கி போகிறாரு. ஸோ ராசிக்கு 7, 10 கூடையவன் 2ஆம் இடத்தை நோக்கி போகிறது நல்லது, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஒரு செஸ்ஸிலேருந்து வெளியே வந்துட்டீங்க. ஏன்னா ஜென்மத்தில் குரு இருக்கக்கூடாது ராசியில். இப்போ அவர் 2ஆம் இடத்தை நோக்கி போகிறாரு. ஜூன் 6ஆம் தேதி குரு பயிற்சி மிக சிறப்பாக இருக்கும். இன்னும் உங்களுக்கு ஒரு 3 மாதம் தான் இருக்குது. சரியா? ஏப்ரல், மே, மார்ச்சிலேருந்து ஏப்ரல்லேருந்து மே, மேலேருந்து ஜூன் 3 மாதம் இருக்குது. 3 மாதத்துக்கு முன்னாடி மிகச்சிறப்பாக இருக்கும். யானை வரும் பின்னே, மணி ஓசை வரும் முன்னே, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சனி பகவானும் அஸ்தமனம் ஆகிட்டார். ராசிக்கு 8, 9 கூடவன் அஸ்தமனமாகி 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. கொஞ்சம் வேலையில் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். சரியா? தூரதேச அமைப்பில் அலைச்சல் இருக்கும். ஆனால் அலைச்சலுக்கிட்ட ஆதாயம் இருக்கும், பண வரவு இருக்கும். இருந்தாலும் சனி பகவான் ராசிக்கு 8ஆம் பாக்கியாதிபதி. கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்பா வழி உறவு முறையும் பார்த்துக்கோங்க. அப்பாவுடைய ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஏன்னா 8, 9 கூடவன் 10ஆம் இடத்துல அஸ்தமன நிலையில் இருக்கிறாரு. அதனால் அப்பாவுடைய தொழில், தூரதேச தொழில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நிதான போக்கு இருக்கும், ஒரு மந்த போக்கு இருக்கும். கொஞ்சம் கவனமாக அதுக்கேற்ற மாதிரி முடிவு பண்ணிக்கோங்க. மற்றபடி கிரக நிலைகள் நல்லா இருக்குது. சூரியன் 10ஆம் இடத்துக்கு போகிறாரு. அருமையான அமைப்பு. 3 கூடவன் 10ஆம் இடத்துக்கு போகிறாரு. தொழில், வியாபாரம், வணிகம் நல்லா இருக்கும். அரசாங்கத்தை வேலை பார்க்குறவங்களும் வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும். எந்த அளவுக்கு எஃபெக்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு மிக சிறப்பாக இருக்கும். படிக்கிற மாணவர்களுக்கு சிறப்பாக பார்க்கப்படுகிறது. உயர்கல்வி, ஆரம்ப கல்வி நல்லா இருக்கும். அதில் ஒரு தேர்ச்சி இருக்கும். அதுபோல் கையில் காசு பணம் தாராளமாக இருக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துல சூரியன் உட்கார்றாரு. சனி பகவான் அஸ்தமனப்படுத்திட்டு தான் உட்காந்துருக்கிறாரு. சனி சூரியன் சேர்க்கை 10ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும். 2 தொழில் கரகங்கள், முதன்மை தொழில் கரகமும் 2ஆம் தர தொழில் கரகமும். அது சூரியன் முதன்மை தொழில் கரகன். சனி பகவான் 2ஆம். சனி பகவான் 2ஆம்னா என்ன? சப்கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறவங்க, பேக் டு பேக் எடுத்து செய்கிறவங்க, மற்ற வேலையெல்லாம் எடுத்து செய்கிறாங்கல்ல, செகண்டு 2ஆம் தர தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா? அதாவது சூரியன்னா முதன்மை தொழில்காரகன், பிரின்சிபல் பிஸ்னஸ். சனி பகவானுக்கு என்னென்னா ஒருத்தர்கிட்ட வாங்கி செய்கிறது. அப்படி நிறைய பேர் செய்கிறாங்கல்ல, கமிஷன் அடிப்படையில், சில ப்ராஃபிட்னு அடிப்படையில் செய்வாங்க. 20%, 10% அப்படியே லாபம் வச்சு செய்வாங்க. அவங்களுக்கெல்லாம் சனி பகவான் வருவார். ஸோ 2 பேருமே 10ஆம் இடத்துல இருக்கிறனால தொழிலில் 2 பேருக்கும் நல்லாயிருக்கும். பெரிய பெரிய மாதம் ஹோல்சேலாக செய்கிறவங்களும் நல்லாயிருக்கும், ரீட்டைல் செய்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுபோக உதிரியாக செய்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் அப்பா மகனுக்குள்ள உறவு கவனமாக பார்த்துக்கணும். இப்போ அப்பா மகனும் சேர்ந்து ஒரு தொழில் பண்ணுறீங்கன்னா 2 பேத்துக்குள்ளே சண்டை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சண்டை, சச்சரவு, கான்ட்ராவர்ஷன் வரும். அதனால் தொழில் முனைவர்கள், அப்பா மகன் சேர்ந்து செஞ்சீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்கணும். பங்குனி மாதம் முழுக்க கவனமாக இருக்கணும். சரியா? ஏன்னா சூரியன், சனி பகவான் 10ஆம் இடத்துல ஒன்று சேர்ந்து அவங்க இருக்கும்போது அந்த தொழில், அந்த காரியம், அதில் சில பிரச்சனைகள், கான்ட்ராவர்ஷன் வரும். ஏன்னா சனியும் சூரியனும் ஒரு இடத்துல இருக்கக்கூடாது. அது நல்ல விதமாக பார்க்கப்படாது. 2 பேர் பார்வை 4ஆம் இடத்துல படுது. அதனால் என்ன, நீங்கள் சோகக்கட்டு போயிடுவீங்க. அசௌகரியமாக இருக்கும். தொழிலில் சிறப்பு இருந்தாலுமே அசௌகரியமாக ஃபீல் பண்ணுவீங்க. இன்டர்னல் ஃபீலிங் இருக்கும். சரி, அந்த ஃபீலிங் குடும்பத்துலேயும் பாதிக்கும். குறிப்பாக தாயை பாதிக்கும். ஆமாம், புருஷனும் மகனும் சண்டை போட்டால் தாய்க்கு பிரச்சனை தானே. குடும்பத்தில் புருஷனுக்கும் மகனுக்கும் சண்டை வந்துருச்சுன்னா அம்மா வருத்தப்பட தான் செய்வா. அந்த சூழ்நிலையெல்லாம் வரும். கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். இருப்பினும் சூரியன் 10ஆம் இடத்துல அவர் ஒரு கொஞ்சம் ஸ்தான பலம் மட்டும் இருக்கிறனால அரசாங்க காரியங்கள் நல்லபடியாக இருக்கும். அரசு வேலையில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களும் பதவி உயர்வு இருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் நல்லபட திறம்பட செய்வீங்க. வாய்ப்பு வசதிகள் கூடும். லாபம் இருக்கும். சரியா? லாபம் இருக்கும். பேசி பிழைக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சொல்லிக் கொடுக்குறவங்க, வக்கீல் வேலை பார்க்குறவங்க, குறிப்பாக அரசு வக்கீல்கள், இவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். பின்னணி பாடகர்கள், எங்களை போன்ற ஜோதிடர்கள், பட்டிமன்ற நடுவர்கள், இப்படி பேசி பிழைக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். திரைப்படத்தில் வேலை பார்க்குறவங்க, டப்பிங் ஊரில் கொடுக்குறவங்க, பின்னணி பாடகர்கள், இவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். படிப்பும் நல்லாயிருக்கும். சரியா? அது நல்லாயிருக்கும். உயர்கல்வியெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. குறுகிய காலத்தில் நிறைய பணம் சம்பாதிப்பீங்க. ஜாக்பாட் அடிக்கும். சரியா? ஷார்ட் பீரியடில் நிறைய பணம் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஜாக்பாட் டபுள் போனஸ். சரியா? நான் இந்த வீடியோ தலைப்பு கூட அப்படி போடுறேன். ஜாக்பாட் டபுள் போனஸ் அடிக்கும் உங்களுக்கு. சரியா? நேரில் மிதுன ராசிக்கு அந்த யோகம் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் நல்லா பண்ணுங்க. சரியா? நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்கள். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. எந்த அளவுக்கு எஃபெக்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு மிதுன ராசிக்கு ஜாக்பாட் அடிக்கும். சரியா? நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, சூரியன் நல்லா சிறப்பாக செய்வார். அரசியல்வாதிகள்லாம் வெகுஜன தொடர்பில் நல்லா இருப்பீங்க. சரியா? அதே மாதிரி மல்டி லெவல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். 1க்கு மேற்பட்ட தொழில் பண்ணுறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். படம் எடுக்கிறவங்க, திரைப்படத்துறையில் இருக்கிறவங்க, கலை சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும். நல்லா இருப்பீங்க. ஆள் ஹானஸ்ட்டாக இருப்பீங்க. வெகுஜன தொடர்பு நல்லாயிருக்கும். மக்கள் பற்றியில் நல்லா பேர் எடுப்பீங்க. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ஏப்ரல் 1ஆம் தேதி செவ்வாயும் அங்கே போயிடுவார். 10ஆம் இடத்துக்கு போயிடுவார். அதுவும் ஒரு வகைக்கு நல்லதான். சரியா? இருப்பினும் செவ்வாய் மிதுன ராசிக்கு ஆகாதவர் தான். தொழிலில் சிறப்பாக கொடுத்தாலும் சில நெருக்கடியை கொடுப்பாரு. அது ஏப்ரல் மாதத்துக்கு மேலே தான். நான் அடுத்து போடுகின்ற வீடியோவில் அதை நான் ஹைலைட் பண்ணுறேன்.
இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து ஜாக்பாட் தொகை இருக்குது சரியா. குறிப்பாக தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அது கரெக்டாக செய்யுங்க. அடுத்து பொதுவாக பார்த்துட்டோம்னா திடீர் மாற்றங்கள் இருக்கும் சரியா. இந்த பங்குனி மாதம் எடுத்துட்டிங்கன்னா மார்ச் 15க்கு மேலே ஏப்ரல் 14 வரைக்கும் திடீர் மாற்றங்கள் இருக்கும். தொழில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். பண வரவு ஈவனாக இருக்கும். அதே நேரத்தில் சிறப்பாக இருக்கும். பண வரவு வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். நல்ல பண வரவு சேமித்து வைங்க சரியா நேரில். அதுதான் ரொம்ப முக்கியம். அதுபோக வந்து சுக்கிரன் ராசிக்கு 5, 12 கூடியவன். அவர் வந்து இப்போ 10ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு மார்ச் 27 வரைக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது கலை தொடர்புலாம் நல்லாயிருக்கும். கலை ஆர்வம் இருக்கும் சரியா. பெண்கள் விஷயத்தில் நல்லாயிருக்கும். பெண்களும் நல்லா காரியம் பண்ணுவாங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுக்கடுத்து 11ஆம் இடத்துக்கு வந்துடுவார் மார்ச் 27க்கு மேலே. மிகச்சிறப்பாக இருக்கும். 11ஆம் இடத்துல சூரியன் லாபஸ்தானத்தில் இருக்கிறது மிகச்சிறப்பாக இருக்கும். பிள்ளைகளால் ஒரு லாபம் இருக்கும். பிள்ளைகளை வச்சு பெருமைப்படுவீங்க. உங்கள் பிள்ளை வேலைக்கு போகுது, இல்லைன்னா உங்கள் பிள்ளை வந்து ஏதோ ஒரு காலேஜில் படிக்குது. பிள்ளைகளோட சம்மந்தப்பட்ட காரியங்கள் திருமணம், வேலைவாய்ப்பு, படிப்பு எல்லாமே உங்கள் சாதகமாக இருக்கும். அதில் நல்ல செய்தியை கேட்பீங்க. அதுபோல் தூரதேச அமைப்புலேருந்து நல்ல அமைப்பாக இருக்கும். வெளிநாடு வெளிமான தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் நல்லாயிருக்கும். ஸோ சுக்கிரனும் அடுத்த நல்ல நிலைமையை கொடுக்குறாரு. சுக்கிரன் உங்கள் ராசியை நோக்கி தான் வராரு. மிகச்சிறப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஸோ சுக்கிரன் ஒருவர் வந்து மிதுன ராசிக்கு ரொம்ப மெயினான ஒரு கிரகம். அவர் வந்து மேசத்துக்கு வந்தாலுமே ஓரளவு அவர் வந்து சமநிலை அடைஞ்சு தான் வீட்டை பார்ப்பார். தன்னுடைய மூலத்துரியோன ஆட்சி வீட்டை பார்ப்பார். 5ஆம் வீட்டை பார்க்குறதுனால மிதுன ராசி நேயர்களுக்கு மார்ச் 27க்கு மேலே பிள்ளைகளால் பெருமையாக இருக்கும். குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும். கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவீங்க. பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைக்கும். தப்பனொழி சொத்துக்கள் கிடைக்கும். தாத்தா பாட்டியோட இணக்கம் இருக்கும். அதே மாதிரி புத்திர பாக்கியம் சிறப்பாக இருக்கும். பிள்ளை பாக்கியம் வேணுங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். ஏன்னா ராசியில் வேறு குரு இருக்கிறாரு, புத்திரகாரகன் இருக்கிறாரு. அதுபோக புத்திர ஸ்தானாதிபதியும் புத்திர ஸ்தானத்தை பார்க்குறாரு. ஸோ மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து மார்ச் 27ஆம் தேதிக்கு பின்னாடி நல்ல ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மார்ச் 24 இருந்து ஏப்ரல் 14 வரைக்கும் சரியா. மார்ச் 27 டு ஏப்ரல் 14 வரைக்கும் சுக்கிரன் 11ஆம் இடத்துலேருந்து நல்ல ஒரு காரியத்தை பண்ணுறதுனால புத்திர சந்ததி நல்லாயிருக்கும். பிள்ளைகளால் பெருமைப்படுவீங்க. அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். ஸோ நல்லா இருக்குங்க. மிதுன ராசிக்கு வந்து மிகச்சிறப்பாக இருக்குது. சரி சார், ராசிநாதன் எப்படி இருக்கிறாரு? புதன் வந்து 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. 9ஆம் இடத்துல நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. உங்கள் வீட்டுக்கு மறையாமல் இருக்கிறாரு. ஆனால் 4ஆம் வீட்டுக்கு மறைஞ்சு இருக்கிறாரு. அதனால் என்ன குடும்பத்தில் கொஞ்சம் அசைவுரியம் இருக்கும். தாய்வழி சிறப்புகளில் சில பிரச்சனைகள் இருக்கும். தாய் மாமன் தாய்வழி உறவுகளில் சில பிரச்சனைகள் கான்ட்ரவர்ஷன் வரும். இருப்பினும் புதன் ராகுவோட சேர்ந்து வக்கரமாகி குரு பார்வையில் இருக்கிறாரு. குரு பார்க்க கோடி நன்மை. ஸோ குரு பார்க்கறதுனால எதையும் ஃபேஸ் பண்ணிடுவீங்க. புதன் ராகு இணைவு 9ஆம் இடத்துல இருக்குது. 9ஆம் இடத்துல என்ன பேர் புகழ் அந்தஸ்து தான். கொஞ்சம் அந்த கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டவங்க, சிஸ்டம் சம்மந்தப்பட்டவங்க, ஜோதிடம் சம்மந்தப்பட்டவங்க, சயின்ஸ் சம்மந்தப்பட்டவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ராடினரியாக இருப்பீங்க. ஏன்னா புதன் ராகு இணை வந்து புதனை வந்து தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பார். அதனால் புதன் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பேர் புகழ் இருக்கும். எஜுகேஷன் ட்ரஸ்ட்டு வச்சுருக்கிறவங்க, கல்வி அறக்கட்டளை வச்சுருக்கிறவங்க, புஸ்தக கடை வச்சுருக்கிறவங்க, கம்ப்யூட்டர் இன்ஜினியர் சம்மந்தப்பட்டவங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சம்மந்தப்பட்டவங்க, ஐடி டிபார்ட்மெண்ட் வளர்க்குறவங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மந்தப்பட்டவங்க, இப்படி புதனாலே விஞ்ஞானம் தான் சரியா. கணிதம், அறிவியல், தொழில்நுட்பம் இவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படித்தவங்க, தொழில்நுட்பத்தில் இருக்கிறவங்க, மாடர்ன் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த காலமாக பார்க்கப்படுகிறது. புதன் ராகு இணைவு ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு பார்வையில் இருக்கிறது. இருப்பினும் புதன் ராகு இணைவு ராசிக்கு 3ஆம் இடத்தையும் பார்க்குது. 3 கூட 10ஆம் இடத்துல இருக்கிறனால நல்லா கலை தொடர்பில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். இயல், இசை, நாடகம், ஆடல், பாடல், மியூசிக் இது சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். நல்ல காரியம் பண்ணுவீங்க. நல்லா சம்பாதிப்பீங்க. இந்த காலகட்டம் மிதுன ராசினியர்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ ராசியில் வந்து ராசிக்கு 9ஆம் இடத்துல புதன், செவ்வாய், ராகு. செவ்வாய் 10ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னா புதனும் ராகு மட்டும் தனியாக இருப்பாங்க. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ஸோ ஏப்ரல் 1ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் நெருடலாக இருக்கும். அப்பா விஷயத்தில் அப்பாவுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருக்கும். அப்புறம் சரியாக போயிடும். ஏன்னா 6 கூட 9ஆம் இடத்துல இருக்கிறனால அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும். உங்களுடைய அப்பாவுக்கு வந்து ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும். ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு மேலே அது சார்ட் அவுட் ஆயிரும். இப்படி தான் பலன்கள் போகும். சரியா நேர்களே, நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சிறப்பாக தான் இருக்குது. ஒன்றும் பெரிய குருஷியில் இல்லை. மார்ச் 15ஆம் தேதிக்கு மேலே நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். ராஜகிரகங்கள் 10ஆம் இடத்துக்கு போகிறாங்க. சூரியன், செவ்வாய் 10ஆம் இடம் சம்மந்தப்படுறதுனால ஆளுமை அதிகாரத்தோடு இருப்பீங்க. பூஜை புனஸ்காரம் நல்லாயிருக்கும். குறிப்பாக சிவன் வழிபாடு சிறப்பை தரும். செவ்வாய் அல்லது திங்கக்கிழமை சிவன் கோயிலுக்கு போங்க. சிவசக்தியை கும்பிட்டு முருகப்பெருமானை கும்பிடுங்க. காலபைரவருக்கு வழக்கு போடுங்க. ஏன்னா ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு மேலே செவ்வாய் சனி இணைவு 10ஆம் இடத்துல இருக்கும். அதனால் அந்த 10ஆம் இடம் கர்மஸ்தானத்தில் இருக்கிறதுனால காலபைரவர் வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து பண்ணணும். சரியா, ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து மே 9ஆம் தேதி வரைக்கும் பண்ணணும். சரியா, மே 9 வரைக்கும் பண்ணினீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ரைட் நேர்களே, கிரக நிலைகள் இப்படி தான் இருக்குது. அமாவாசை வருது அடுத்து. சரியா, சந்திரன் வந்து தேய்பிரை சந்திரனை போயிட்டுருக்கிறாரு. இன்றைக்கி வந்து சந்திராஷ்டமம் தான். இந்த 2 நாளைக்கு சந்திராஷ்டமம் இருக்குது மிதுன ராசிக்கு.
ஏப்ரல் 14, ஏப்ரல் 15. அதனால் பெருசாக எதுவும் வேலைகள் செய்யாதீங்க, டாக்குமெண்டேஷன் கையெழுத்து போடாதீங்க, பொறுமையாக இருங்க. 16ஆம் தேதிக்கு மேலே எல்லா வேலையும் பாருங்கள், மிக சிறப்பாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் வந்து ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குது. நான் நிறைய கண்டென்ட் எடுத்து பேசுவேன், நிறைய புள்ளிவரமாக சொல்லுவேன். ஆனால் அந்த தம்மையில் போடுறது தான் நமக்கு தெரியாது. பரபரப்பாக போட தெரியல எனக்கு. கடவுள் எல்லாத்தையும் கொடுக்க மாட்டார், சரியா? ஆனால் நான் ஒரு புள்ளிவரமாக தான் சொல்லுவேன். அதை வந்து பெருமைக்காக சொல்லலை, அது ஒரு ஜோதிடர் கடமை. ஒரு ஜோதிடர் பலன் சொல்கிறதா இருந்தாருன்னா புள்ளிவரமாக சொல்லணும். கொச்சார நிலைகள் எப்படி இருக்குன்னு சொல்லணும். அதுபோக ஜனன ஜாதகத்தில் கிரக நிலைகள் ஒத்து போகணும். இப்போ ஜனன ஜாதகத்தில் சூரியன், சுக்கிரன், செவ்வாய் நல்ல நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த 3 கிரகங்களுமே 10, 11ஆம் இடத்துல இருக்கிறாங்க. கர்ம லாபஸ்தானத்தில் இருக்கிறனால ஜனன ஜாதகத்தில் இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் நல்லா இருக்கும், சரியா? குறிப்பாக மேச லக்கணம், ரிஷப லக்கணம், கடக லக்கணம், துலா லக்கணம், விருச்சிக லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம், இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும். சூரியன், செவ்வாய், சுக்கிரன் இந்த 3 கிரகங்களும் நல்ல பலன்களை கொடுப்பாங்க. இப்போ மேச லக்கணத்துக்கு வந்து சுக்கிரன் வந்து 2, 7 கூடியவனாக வருவார். செவ்வாய் வந்து லக்கணாபதியாக வருவார். சூரியன் வந்து 5 கூடியவன் வருவார். ஸோ நல்ல காம்பினேஷன். 2, 7, 5, 1, 8 நல்லாயிருக்கும். மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். மார்ச் 15க்கு மேலே மிகச்சிறப்பாக இருக்கும். ரிஷப லக்கணத்துக்கும் நல்லாயிருக்கும், சரியா? ரிஷப லக்கணத்துக்கும் செவ்வாய் வந்து 7, 12 கூடியவன் வருவார். சுக்கிரன் வந்து 1, 6 கூடியவன் வருவார். சூரியன் 4 கூடியவன் சுகஸ்தானாபதி வரதுனால பரவாயில்ல. அதில் இந்த 6, 12 வரதுனால கொஞ்சம் உத்தியோகத்தில் அலைச்சல் இருக்கும், மற்றபடி நல்லாயிருக்கும். ஆடிப்பாடி வேலை செய்தால் அலுப்பு இருக்கான்னு சொல்கிற மாதிரி ரிஷப லக்கணத்துக்கும் மிகச்சிறப்பாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து மிதுன லக்கணத்துக்கு நல்லா இருக்காது. மிதுன ராசி, மிதுன லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்குது, அந்த சிறப்பு கிடையாது, சரியா? செவ்வாயும் சூரியனும் வந்து மாரகாதிபதியாக வருவாங்க, சிறப்பு கிடையாது. இவங்க 2 ஒன்று கூடுது. மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களும் நல்லா இருக்காது. அது மிதுன ராசி, மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அந்தளவு சிறப்பாக இருக்காது. கடக லக்கணத்துக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா கடக லக்கணத்துக்கு சூரியன் 2 கூடையவன வருவார். செவ்வாய் வந்து 5, 10 கூடையவன வருவார். சுக்கிரனும் நல்ல பலன்களை கொடுப்பார். 4, 11 கூடையவன வருவார். ஸோ கடக லக்கணத்துக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். இவ்வளோதாங்க ஜோதிடம். மிதுன ராசி, கடக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகிற கிரக பயிற்சி, கோச்சார பயிற்சி நல்ல பலன்களை கொடுக்கும், சரியா? நல்லாயிருக்கும், மிகச்சிறப்பாக இருக்கும். சிம்ம லக்கணத்துக்கு அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது, சுமாராக தான் இருக்கும். சிம்ம லக்கணத்துக்கு வந்து 100க்கு 60% இருக்கும். சுக்கிரன் மத்தியம பலனை தான் கொடுப்பார். தொழிலில் ஒரு நல்ல ஒரு இடத்த கொடுப்பார். தொழிலில் அதிர்ஷ்டம் இருக்கும். தொழிலில் நல்ல லாபத்தை சம்பாதிப்பீங்க, நல்லாயிருக்கும். தொழில் முனைவோர்கள், முதலீட்டாளர்கள், வாணிகம், வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு சிம்ம லக்கணத்தை பிறந்தவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்து துலா லக்கணம். துலா லக்கணத்துக்கு சூப்பராக இருக்கும். தொழிலில் நல்ல லாபம் இருக்கும், வருமானமும் இருக்கும். இன்டகிரேஷன் இருக்கும். கூட்டுத்தொழில், பங்குச்சந்தை, ஷேர் மார்க்கெட்டு இதில் வந்து இன்டகிரேஷன் பண்ணுறவங்க, அசோசியேஷன் போட்டிருக்கவங்க, டீமாக போட்டுக்கிறவங்க, பார்ட்னர் போட்டுக்கிறவங்களுக்கு தொழிலில் நல்ல லாபம் இருக்கும். துலா லக்கணத்துக்கு சூப்பராக இருக்கும். மிதுன ராசி துலா லக்கணத்துக்கு அடுத்து வருகின்ற காலகட்டம் நல்லா இருக்கும். செக் பண்ணி பாருங்கள், சரியா? இதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள், கரெக்டாக மேட்ச் ஆகும். விருச்சிக லக்கணத்துக்கும் பரவாயில்லாமல் இருக்கும். விருச்சிக லக்கணத்துக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், இருந்தாலும் ஆதாயம் இருக்கும், சரியா? அலைச்சல் இருக்கும், அலைச்சலோட ஆதாயம் இருக்கும். தூரதேச அமைப்புகள் நல்லாயிருக்கும், சரியா? தூரதேசத்தில் இவங்களுக்கு வந்து தூரதேச தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். பட் இவங்க வந்து ஒர்க்கிங் பார்ட்னர் இருக்கிறவங்களுக்கு தான் நல்லாயிருக்கும். டைரெக்டாக தொழிலை விட்டுட்டு சும்மா இருக்கிறவங்களும் இருக்காது. அதில் வந்து பார்ட்னராக வேலை பார்க்குறாங்கள, தொழிலும் பண்ணுவாங்க, அதில் இவங்க வந்து ஒரு பார்ட்னராக இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல லாபமாக இருக்கும், சரியா? தொழிலில் நல்ல லாபம் இருக்கும், நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து மகர லக்கணத்துக்கு நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், சரியா? அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். அதிர்ஷ்ட தேவதையுடைய கரங்கள் உங்களை நீட்டி வரவேற்கும். அது மிதுன ராசி, மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். சுகப்படுவீங்க. தொழிலில் நல்ல லாபம் இருக்கும், சரியா? அது குறிப்பாக தூரதேச தொழில் நல்லாயிருக்கும். ஏற்றுமதி, இறக்குமதி, குரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எதிர்பாராத லாபம், நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும். கும்ப லக்கணத்துக்கு நல்லாயிருக்கும், சரியா? காரிய வெற்றி இருக்கும். முனைப்பாக இருப்பீங்க, நல்ல எஃபெக்ட் போட்டு வேலை பார்ப்பீங்க. காரிய அனுகூலம் இருக்கும், சரியா? இன்டகிரேஷன் இருக்கும். கூட்டு நண்பர்கள், குடும்பத்தோடு வேலை செய்கிறது இதெல்லாம் வந்து மிக சாத்தியப்படும், நல்லாயிருக்கும். சூரியன், சுக்கிரன், செவ்வாய் 3 கிரகங்களுமே நல்ல பலன்களை கொடுப்பாங்க. சூரியன் 3, 10 செவ்வாய் 3, 10, சூரியன் 7, சுக்கிரன் சுகஸ்தானாபதி, பாக்கியஸ்தானாபதி நல்ல பலன்களை கொடுப்பாங்க, சரியா? இவங்கெல்லாம் குடும்பத்தோடு வேலை வைப்பாங்க. தாய், தகப்பன், பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து வேலை வைப்பாங்க. அது எப்படின்னா கடை முன்னாடி இருக்கும், வீடு பின்னாடி இருக்கும். நிறைய இடத்துல பாருங்கள், இந்த கிராமம் சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி கடை இருக்கும். ஒரு கடை வச்சுருப்பாங்க, ஒரு பலசர கடை வச்சுருப்பாங்க, வீடு பின்னாடி இருக்கும். அந்த கடையில் மாறி மாறி இருப்பாங்க. அப்பா இருப்பார், அடுத்து அம்மா இருக்கும், இல்லைன்னா பிள்ளைங்க இருப்பாங்க. கூட்டினே வேலை வைப்பாங்க. அவங்களுக்குலாம் இந்த கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களும் இப்போ நல்லாயிருக்கும். மிதுன ராசியில் இப்படி தாங்க பலன்கள் பிரியும், சரியா? இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். மிதுன ராசியில் பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் கிடைக்கும். அதுக்கு என்ன காரணம்னா அந்த சம்மந்தப்பட்ட கிரகங்கள் லக்கண ரீதியாக பலன்களை கொடுக்கும். இதில் கூடுதலாக வந்து அந்த கிரகங்கள் உங்கள் ஜாதக கட்டத்தில் நல்ல நிலைமையில் இருக்கணும். நல்ல நிலைமையில் இருக்கிறவங்களும் பலன்கள் நல்லா இருக்கும்,
சரியா? இப்படி தான் பலன்கள் சொல்ல முடியும். சும்மா பொதுவாலாம் ஒருத்தர் உட்காந்தெல்லாம் குறி சொல்ல முடியாது. அது வேறு, குறி சொல்கிறதெல்லாம் வேறு. சும்மா அது கோடாங்க அடிக்கிறது குறி சொல்கிறதெல்லாம் அதெல்லாம் சும்மா சொல்கிறது, டைமிங்காக சொல்லிட்டு போகிறது. ஆனால் வேத ஜோதிடத்தில் வாய்ப்பாடு தான். இங்கே வாய்ப்பாடு மட்டும் தான் சொல்ல முடியும். மிதுன ராசியில் வந்து எல்லாத்துக்குமே கரெக்டாக சொல்லணும்னா சொல்ல முடியாது. அப்படி சொல்கிறதா இருந்தால் பொய் சொல்கிறான்னு அர்த்தம். ஒருத்தங்களை திருப்திப்படுத்துகிறாங்கன்னு பலன் சொல்கிறது அது வந்து பொய், நிஜம் கிடையாது. பிரித்து பார்த்து சொல்லணும். பிரித்து பார்த்து சொல்கிறதுல எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகாது. 100க்கு 40 பேருக்கு மேட்ச் ஆகும். இப்போ அந்த பலன் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், மிதுன ராசியில் 100க்கு 40 பேருக்கு கரெக்டாக மேட்ச் ஆகும். மீதி ஒரு 20 பேருக்கு வந்து ரிலேட்டடாக இருக்கும். அப்போ ஒரு 60 பேருக்கு சரியாக போகும். மீதி 40 பேருக்கு நடக்காது. ஏன்னா அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். இப்போ அதே நான் சொல்லிட்டே பாருங்கள், பிரித்து சொல்லிட்டேன் பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு தான் ஒரு குறிப்பிட்ட வகையில் பலன்கள் கிடைக்கும், மற்றவங்களுக்கு கிடைக்காது. மிதுன ராசியில் கஷ்டப்படுவாங்க. இடம் இந்த ஆள் சொல்லிட்டு இருக்கிறான், போதி ஜோதிடத்தில் வீடியோ வாரம் போடுறான், ஒன்றும் நடக்க மாட்டேங்க அப்படிங்கிறவங்களுக்கு லக்கணம் மாறி இருக்கும், கிரக நிழல் மாறி இருக்கும். ஆனால் அவங்க மிதுன ராசின்னு சொல்லுவாங்க. நானும் மிதுன ராசி தான், சரியா, நானும் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம் அப்படிம்பாங்க. ஆனால் ஒன்றும் நடக்காது. ஏன்னா அந்த அமைப்பு இல்லை. அந்த அமைப்பு வரும். எப்போ வரும்னா கிரகங்கள் மாறி டிரான்சிட் ஆகும்போது வரும். இப்போ இல்லைன்னா பின்னாடி கிடைக்கும், ஏதோ ஒரு நேரம் கிடைக்கும். சரியா? சில பேருக்கு வாழ்க்கை முழுக்க நல்லதே நடக்காது. ஏன்னா அவன் வந்து லக்கணம் அப்படி இருக்கும். அடுத்து வருகிற தசா புத்திகள் நல்ல இல்லாமல் இருக்கும். சரியா? அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. தசாநாதர்கள் ரொம்ப முக்கியம். குரு திசை, சனி திசை, புதன் திசை நடக்கணும்னா நல்லா இருக்கணும். திருவாதிரையில் பிறந்திருக்கிறவங்க, திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கவங்களும் பொதுவாக ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். மிதுன ராசியில் 3 நட்சத்திரம் இருக்குது. திருவாதிரை நட்சத்திரம் உடைப்படாத நட்சத்திரம், நடு நட்சத்திரம். இவங்களுக்கு வந்து சனி திசையும் புதன் திசையும் நல்லா இருந்தால் தான் வாழ்க்கையில் செட்டில் ஆவாங்க. ஏன்னா பிறக்கும்போதே ராகு திசையில் தான் பிறப்பாங்க. ராகு திசை 10 வருஷம் இருக்கும், குரு திசை 16 வருஷம் இருக்கும். 30 வயசுக்குள்ளே குரு திசை முடிஞ்சு போயிடும். அதுக்கு அங்கிட்டு சனி திசை 19 வருஷம், புதன் திசை 17 வருஷம், 19, 17, 36. ஸோ 30 வயசுலேருந்து 66 வயசு வரைக்கும் வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். வாழ்க்கை முடிஞ்சு போயிடும்னு என்ன, வாழ்வாங்க, வாலிபம் முடிஞ்சு போயிடும். 66 வயசுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? கம்பு உண வேண்டியதான். 66 வயசுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது. அடுத்தவனை எதிர்பார்த்து தான் இருக்கணும். இப்போ நான் சொல்கிறது தான் உண்மையான பலன்கள். இப்படி தான் நடக்கும். ஸோ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம், சனி திசையும் புதன் திசையும் நல்லா இருக்கணும். அப்போ வந்து சனியும் புதனும் ஜனன ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். அந்த ரிலேட்டடாக லக்கணத்தில் பிறக்கணும். அதுதான் பிரச்சனை. கடக லக்கணத்தில், சிம்ம லக்கணத்தில் பிறந்துட்டாங்கன்னா சனி திசையும் புதன் திசையும் நல்லா இருக்காது. அது கடக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ரெண்டுமே நல்லா இருக்காது. சிம்ம லக்கணத்துக்குனாச்சும் புதன் திசை ஓரளவு வேலை பார்க்கும். சரியா? மேச லக்கணத்தில் பிறந்துட்டால் சனி திசை ஓரளவு வேலை பார்க்கும், புதன் திசை நல்லா இருக்காது. ரிஷப லக்கணத்தில் வேலை பிறக்கிறவங்களும் சூப்பராக இருக்கும். இதுதான் திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசி. ரிஷப லக்கணத்தில் பிறக்கிறவங்களுக்கு சனி திசையும் புதன் திசையும் சூப்பராக வேலை செய்யும். மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மத்தியமமாக இருக்கும். கடக லக்கணம் சுத்தம் நல்லா இருக்காது. சிம்ம லக்கணம் 50% நல்லா இருக்கும். கன்னியா லக்கணம் சூப்பராக இருக்கும். துலா லக்கணம் அமோகம். விருச்சிக லக்கணம் சரியில்லை. விருச்சிக லக்கணம் போட்டு படுத்து எடுத்துரும், நல்லா இருக்காது. தனுசு லக்கணம் மத்தியமமாக இருக்கும், 100க்கு 40% கிடைக்கும். மகர லக்கணம் அமோகம். கும்ப லக்கணம் அமோகம். மீன லக்கணம் சுமாராக இருக்கும். அவ்வளோதான். இதை தான் ஜோதிடம் முடிஞ்சு போச்சு. மிதுன ராசிக்கு பலன் சொல்லியாச்சு. 66 வயசு வரைக்கும் சொல்லியாச்சு. ஏன்னா எல்லாருமே வந்து இந்த சனி திசையும் புதன் திசையும் தான் கிடப்பீங்க. உங்களுக்கு வந்து இந்த லக்கணத்துக்கு இந்த கிரகங்கள் வந்து நல்ல நிலைமையில் இருந்துச்சுன்னா நல்ல பலன்களை கொடுக்கும். இதுக்கு மேலே சொல்லணும்னா இன்னும் கொஞ்சம் விவரமாக சொல்லணும். ஒவ்வொரு தசைக்கும் வந்து புத்தி போடணும். சனி திசை 19 வருஷம் எப்படி இருக்கும், எந்த லக்கணத்துக்கு எப்படி இருக்கணும், அவர் எந்த வீட்டில் இருப்பார், எந்த நிலைமையில் இருப்பார், சுபத்துவமாக இருக்கிறாரா, பாவத்துவமாக இருக்கிறாரா, சுபத்துறப்பில் இருக்கிறாரா, அந்த லக்கணத்துக்கு லக்கணாதிபதி சாதம் வாங்கியிருக்கிறாரா, பஞ்சமாதிபதி சாதம் வாங்கியிருக்கிறாரா, பாக்கியாதிபதி சாதம் வாங்கியிருக்கிறாரா, கேந்திர கோணத்தில் இருக்கிறாரா, அவருடைய நிலைப்பாடு எப்படி இருக்குது, அதெல்லாம் பார்த்து தான் சொல்லணும். எப்படி ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகிற பையனை நம்ம தயார்படுத்துகிறோமோ அது மாதிரி தான் பலன்கள். அவன் முதல்ல நல்லா படிச்சிருக்கணும். அதுபோல் அன்றைக்கி தேதிக்கு அவன் ஆரோக்கியமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஒழுங்காக பரிச்சை எழுதுவான். நல்லா படிச்சிருக்கான் சார், அவனுக்கு ஆட்சி அடிக்கணும், எப்படி பரிச்சை எழுதுவான்? லொக்குன்னு இருமிட்டு தான் இருப்பான். எல்லாம் புரிந்து வந்தால் தான் நல்லா நடக்கும். ஓகே நேர்களே, அப்படி இப்படின்னு 18 நிமிஷம் ஆகிப்போச்சு. நான் உண்மையை தான் சொல்லுவேன். இவ்வளோ நேரம் பேசுனது எல்லாமே உங்களுக்கு ரிலேட்டடாக தான் சொல்லியிருக்கிறேன். சில பேருக்கு இது புரியாது. இன்றைக்கி எல்லோரும் எப்படி பலன் கேட்குறாங்கன்னா, பலன் கேட்டால் நான் பணக்காரனாக ஆகணும். மிதுன ராசிக்கு ராசி பலன் கேட்டோம்னா நான் பணக்காரனாக ஆகணும், என் வீடு நிறைய பணம் இருக்கணும், என் பிள்ளைக்கு நல்ல இடத்துல மாப்பிள்ளை கிடைக்கணும், என் மகனுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கணும், அவன் லட்சக்கணக்கில் அனுப்பணும். இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் விரட்டி விட்டுட்டு இருக்காங்க, சண்டை போட்டுட்டு இருக்காங்க. டீசல் கேஸ் கிடைக்க மாட்டேங்குது, கேஸ் தட்டுப்பாடு ஆகிப்போச்சு. இன்றைக்கி தான் இந்தியா தடை விட்டுருக்குறாங்க. என்னடா கேஸ் நம்மக்கிட்ட இல்லையா, இருக்கா இல்லையான்னு. ஏன்னா 70% வெளிநாட்டை நம்பி தான் இருக்குது. ஏன்னா அப்படி இருக்குது. பார்த்தீங்களா, நாட்டு நிலைமையே இப்படி இருக்குது. இதில் மனிதனை போய் இப்படி பலன் சொல்ல முடியும்? ஸோ வீடு தான் நாடு. 4 வீடு சேர்ந்தால் ஒரு தெரு, 4 தெரு சேர்ந்தால் ஒரு ஊர், 4 ஊர் சேர்ந்தால் தான் ஒரு நாடு. சரியா? அதனால் எல்லாம் ஒன்றை தொட்டு ஒன்று தான் இருக்குது. இப்போதைக்கே வந்து ஒரு பிரச்சனை ஆகிப்போச்சு. சரியா? எதுக்கு சொல்ல வரேன்னா, நிலைப்பாடு தான் ரொம்ப முக்கியம். சரியா? நிலைப்பாடு ரொம்ப முக்கியம். சில பேருக்கு சிலது இருக்காது. நம்மக்கிட்ட இயற்கை வளங்கள் இருக்குது, ஆனால் கனிம வளங்கள் இல்லை. மற்ற நாட்டில் கனிம வளங்கள் இருக்குது, இயற்கை வளங்கள் இல்லை. அதுபோல் தான் மிதுன ராசிக்கு எல்லாருக்கும் எல்லாத்தையும் இருக்காது. கொஞ்சம் சீர்தூக்கி பாருங்கள். எது சந்தேகமான கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, ஃபோன்லாம் பண்ணாதீங்க. சரியா? கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, ரிப்ளை பண்ணுவேன்.
என்ன நான் செக் பண்ணுறேன், அணுகுங்க, பார்த்து சொல்லுவோம். அதுக்குண்டான கட்டணத்தை வாங்கிட்டு நல்லபடியாக பார்த்து சொல்லுவோம். ஓகே நேர்களே, இதுக்கு எப்படி தம்மையில் போட போகிறேன்னு தெரியல. ஜாக் பாயிண்ட் டபுள் போனஸ்ன்னு போடுறேன். எப்படி போட்டாலும் பார்க்குறவங்க தான் பார்ப்பீங்க, சரியா? யாரையும் வற்புறுத்தலாம் பார்க்க வைக்க முடியாது. அது எவ்வளோ போகுமோ அவ்வளோதான் போகும். இருப்பினும் கடமை, நம்ம கடமையை கண்டிப்பாக சொல்லணும். ரைட்டு, வாழ்த்துக்கள். சரி சார், எந்த தெய்வத்தை இப்போதைக்கு வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா, கோச்சாரத்தில் வந்து இப்போதைக்கு சிவன் கோயிலுக்கு போங்க, சரியா? சிவன் கோயிலுக்கு போய்ட்டு சிவசக்தியை கும்பிட்டு காலபைரவரை கும்பிடுங்க, மிக சிறப்பாக இருக்கும். ஏன்னா சனி பகவான் வந்து கொஞ்சம் அஸ்தமன நிலையில் இருக்கிறாரு. ஏப்ரல் 13லேருந்து மார்ச் 13லேருந்து ஏப்ரல் 23 வரைக்கும் அஸ்தமன நிலையில் இருக்கிறாரு. சனி பகவான் வந்து மிதுன ராசிக்கு ஒரு முக்கியமான கிரகம். அது குறிப்பாக மிதுன ராசியில் மகர லக்கணம், கும்ப லக்கணம், ரிஷப லக்கணம், துலா லக்கணம், இந்த 4 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் கன்னியா லக்கணம், மிதுன லக்கணம் எடுத்துக்கலாம். இந்த 6 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் சனி பகவான் நல்ல பலங்களை கொடுப்பாரு. ஸோ அவர் வந்து இப்போ அஸ்தமன நிலையில் இருக்கிறனால அந்த ஆதிபத்திய விசேஷத்தை கெடுப்பார். அதனால் நீங்கள் வந்து சிவன் கோயிலில் போயிட்டு காலபைரவர் வழிபாடு பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். ஒரு கல்லில் 2 மாங்காய் சொன்ன மாதிரி காலபைரவரை கும்பிட்டிங்கன்னா சனி பகவானுடைய தாக்கமும் குறையும், செவ்வாயுடைய ஆதிக்கமும் குறையும், சரியா? செவ்வாய் வந்து மிதுன ராசிக்கு ஆதிக்கம் பண்ணுவார். செவ்வாய் வந்து ஒரு சனி பகவான் தாக்கத்தை உண்டு பண்ணுவார். தாக்கம்ங்கிறது வேறு, ஆதிக்கம்ங்கிறது வேறு. செவ்வாய் தான் ஆதிக்கம் பண்ணுவார், எப்போயுமே டாமினேட் பண்ணுவார், மிதுன ராசியை போட்டு பார்ப்பார், சரியா? அது குறிப்பாக மிதுன ராசியில் வந்து மிதுன லக்கணம், கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் சுத்தமாக ஒன்றும் செய்ய மாட்டார். மிதுன ராசியில் மிதுன லக்கணம், கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் சுத்தமாக ஒன்றும் செய்ய மாட்டார், ரைட்டு? ஆனால் உங்களுக்கு வந்து செவ்வாய் தசை கொஞ்சம் வயசுலேயே போயிடும். திருவாதிரை நட்சத்திரத்துக்கு செவ்வாய் தசை வராது. புனர்பூச நட்சத்திரத்துக்கு வயசான காலத்தில் வரலாம், வராமல் போகலாம். மிருகசீரிஷம் செவ்வாய் தசையில் தான் பிறப்பீங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதில் வந்து நீங்கள் தப்பிச்சிட்டீங்க, சரியா நேர்களே? ஓகே நேர்களே, அடுத்தடுத்து போடுறேன் பாருங்கள். எதாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் மிதுனராசி நேயர்களுக்கு, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூச நட்சத்திர நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.